ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் என்னடா இது, கோமதி வந்து கொந்தளிச்சு போய் சண்டை பிடிக்கணுங்கிறதுக்காக வேகமாக வந்தாங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நம்ம பாண்டியன் உள்ளே வந்தோடனே மயிலே ஏம்மா மயிலே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன மயிலுன்னு சொல்லிட்டு கத்துறதுக்காக வந்தாங்க. கடைசியில் பார்த்தா உங்கள் அப்பா ஃபோன் இருந்தாமான்ட்டாரு. உஷாராயிட்டாருப்பா, பொழைச்சிக்கு வைப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா இவர் வேறு விஷயத்துக்கு கேட்டுருந்தா நான் சண்டை பிடிச்சிருப்பேன், இப்போ வந்து அப்பா ஃபோன் இல்லை அதனால் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உங்களால் ஒன்றும் முடியாதுன்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ராஜியும் மீனாவும் கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, கிச்சனில் எண்ணெயில் நல்லா உசி பேர்த்து விட்றாங்க. வேற லெவல்ப்பா. நம்ம தங்கமயில வந்துட்டு அவங்க அம்மா சொன்னாங்க மாமியாரை கைக்குள்ளே போட்டுக்கணுங்கிறது. ஆனால் நம்ம ராஜியும் மீனாவும் நல்லாவே கைக்குள்ளே போட்டிருக்காங்க. வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அது மட்டும் இல்லைங்க, நம்ம செந்தில் ஒரு பக்கம் மொட்டை மாடியில் நடக்க உடனே வந்துட்டு அவங்க மாமா என்னடா ஆச்சுன்னு சொல்லி போய் கேட்குறாரு. நம்ம கதிரும் பக்கத்தில் நிற்கிறாரு. நம்ம அப்பா பண்ணுறது ரொம்ப டூ மச்சாக இருக்குது, ரொம்ப பண்ணுறாரு, ரொம்ப பேசுகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, அப்பா அவங்க மாமா சொல்கிறாரு, டேய் உண்மையுமே இந்த வீட்டில் வந்து மாமியாருக்கு ஒரு சண்டைலாம் வராதுடா, மாமியார் மருமக சண்டை வராது, மாமனார் மருமக சண்டை தான் வரப்போகுது அப்படிங்கிறாங்க. இல்லை என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவன், மீனாவை பற்றி பெருமையாக பேசுகிறாரு நம்ம செந்தில். அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி நடந்த விஷயத்தை அவங்க சொல்கிறாங்க. அதாவது அவர் அவ்வளோ வெளியே கூட்டு போலியே, அவள் கேட்டாலேங்கிறதுக்காக ஒரு ஸ்வீட் வாங்கி கொடுத்தேன், இதை பார்த்துட்டு இவர் இவ்வளோ கொந்தளிச்சு போய் திட்டாரு அப்படிங்கிறாங்க. இவருக்காக நான் வெளியே கூட்டு போகாமல் இருக்க முடியுமான்ற விஷயத்தையும் சொல்லிட்டாரு. உண்மைதாங்க, நீ அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்காதானா, நீ வெளியே கூட்டு போனா அண்ணியே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்லிட்டாரு. அது மட்டும் இல்லை, என்னெல்லாம் ஒரு பார் கண்டுக்கிறாரா, தருதலன்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு விட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. தண்ணி தெளிச்சு விட்ட புள்ள தாங்க அது இஷ்டத்துக்கு ஃப்ரீடமாக ஜாலியாக இருக்கும். ஆனால் இந்த ஸ்ட்ரிக்ட்டு நல்லா பாசமாக பார்த்துக்கிறேன்ற பேரில் இந்த வீட்டில் குழந்தை கைக்குள்ளே வச்சிருக்க மாதிரி வச்சுக்குவானுங்க. அவங்க லைஃப் ரொம்ப கஷ்டப்படும். அந்த விதத்தில் நாமளும் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம செந்திலோட ரியாக்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ராஜுக்கும் நம்ம கதிர்க்கும் நல்ல ஒரு ரொமான்டிக் லுக். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்